வயது வரம்பின்றி சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளமாக உள்ளது இன்ஸ்டாகிராம். பாலியல் குற்றங்கள், சைபர் குற்றங்கள் போன்ற குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு சமூக வலைதள பக்கங்களும் முக்கிய காரணமாக உள்ளதாக ஒரு தரப்பினர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். ஏற்கனவே கர்நாடக மாநிலம் 16 வயதிற்கு குறைவான சிறுவர்கள் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்திருந்தது. பெரும்பாலான மக்களிடையே இந்த செயல்முறை வரவேற்பை பெற பிற மாநிலங்களிலும் இந்த நடைமுறையை செயல்படுத்த பேச்சுவார்த்தை நடப்பதாக பேச்சுகள் அடிபட்டது. இந்நிலையில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச விளம்பரங்களை இன்ஸ்டாகிராம் வெளியிட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் செய்தி நிறுவனமான BBC நிறுவனத்தின் புலனாய்வில் இன்ஸ்டாகிராமில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச உள்ளடக்கங்களுடன் தொடர்புடைய விளம்பரங்கள் தோன்றியதாக கூறப்பட்டுள்ளது. அந்த செய்தி நிறுவனம் முதலில் ஆபாச வீடியோ தொடர்பான உள்ளடக்க பதிவை ரிப்போர்ட் செய்திருக்கிறது. 24 மணி நேரம் கழித்து இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டாவிடமிருந்து அந்த பதிவு அதன் சமூக வழிகாட்டுதல்களை மீறவில்லை என்று பதிலளித்துள்ளது. இது குறித்து விளக்கம் கேட்டபோது விதிகளை மீறும் பல விளம்பரங்களை முடக்கியுள்ளதாகவும் அவற்றை வெளியிட்ட கணக்குகளை இடைநீக்கம் செய்து அதன் URLகளை தடுத்துள்ளதாகவும் கூறியது. ஒருவர் ஆபாச வீடியோக்கள் சார்ந்து ஆர்வம் காட்டாத போதும் தேடாத போதும் அவருக்கு ஆபாச உணர்வை தூண்டும் உள்ளடக்கங்களை இன்ஸ்டாகிராம் செயலி காண்பிப்பதை BBC நிறுவனம் அறிந்தது. அதன் பிறகு இந்தியாவை மையமாக கொண்டு ஒரு போலியான கணக்கை உருவாக்கி அதில் ஆபாச உள்ளடக்கம் தொடர்பான அக்கவுண்டுகளை ஃபாலோ செய்ய தொடங்கியுள்ளது. அதன் பிறகு நடந்தவற்றை கண்டு அந்நிறுவனம் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது. ஒரு வாரத்திற்குள்ளேயே அந்த அக்கவுண்டின் பீடில் பெண்கள் வீடியோ அழைப்புகளை வழங்கும் விளம்பரங்களையும் ஆபாச விளம்பரங்களையும் காட்டத் தொடங்கியுள்ளது. பெரியவர்களுடன் குழந்தைகள் பாலியல் ரீதியாக தூண்டும் சூழ்நிலைகளில் இருக்கும் விளம்பரங்களையும் அது தொடர்பான டெலிகிராம் சேனல்களுக்கான இணைப்புகளையும் இன்ஸ்டாகிராம் செயலியில் இணைத்து காட்டப்பட்டுள்ளது. இது குறித்து அந்நிறுவனம் செய்தி வெளியிடவே மத்திய அரசு இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. குழந்தைகளை பாலியல் ரீதியாக சுரண்டும் அல்லது அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அனைத்து உள்ளடக்கங்களையும் நீக்குமாறு இன்ஸ்டாகிராமிற்கு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உத்தரவிட்டதுடன் 7 நாட்களுக்குள் விரிவான விளக்கம் அளிக்கவும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ 2012 ஆகியவற்றின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவும் குழந்தை பாலியல் சுரண்டல் மற்றும் துஷ்பிரயோக பொருளாக காட்சிப்படுத்தும் அல்காரிதம் வழிபெருக்கத்திற்கு எதிராக உடனடி திருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.